Hi all. 8:32க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 2 minutes பீப்புள் கனெக்ட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்க போகிறோம். 8:32க்கு வில் ஸ்டார்ட் செஷன். ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களை யார் இந்த செஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு யார் இந்த லிங்க் கொடுத்து இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து இந்த லிங்க் கொடுத்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஐ எம் கனெக்டட் அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறேன்னா முடிஞ்சா நீங்க என்ன ஜூம் நேம்ல கனெக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த ஜூம் நேமையும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஆல்ரெடி 50 பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர். ஸோ நீங்க எந்த நேம்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க என்ன சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பர்சனுக்கு அப்பதான் தெரியும், ரைட்? ஸோ உங்க ஜூம் நேமையும் சேர்த்து ஐ எம் கனெக்டட் இன் திஸ் சொல்லி ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிச்சுங்க. இன்னும் 1 more minute வில் ஸ்டார்ட் தி செஷன். ஓகே, ஹாய், குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். என் வாய்ஸ் கேக்குதுல்ல? சம்மன் ஹோஸ்ட் ஆர் சாட்ல எனக்கு கொஞ்சம் அக்னாலஜ் பண்ணுங்க. வெல்கம் ஆல். யா, தேங்க்யூ. ஸோ வெல்கம் ஆல். என்னோட பேர் சாய்ராம். நான் தான் இன்னைக்கு ஹோஸ்டா இருக்க போறேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து சென்னையில இருக்கேன். என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேக்ரவுண்ட் நான் வந்து சாஃப்ட்வேர் ஐடி ப்ரொஃபஷனல், கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அண்ட் என்னோட ஒய்ஃப் கீதா, ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஐடி பேக்ரவுண்ட். அண்ட் 2 பேருமே சாஃப்ட்வேர்ல ஒரு ஆல்மோஸ்ட் 2 decades ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நீங்க இது என்னென்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு வந்துருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் லாஸ்ட் ஒரு 15+ years ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சியூ பண்ணிட்டு இருக்கோம் அலாங் வித் அவர் கெரியர். ஸோ ஜாபை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் ஆல். எனக்கு வந்து என்னோட ஆடியன்ஸ்ல நியூ பீப்புள், ரைட்? இந்த செஷன்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டீமை நான் மீட் பண்ண போறேன், இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வந்திருக்கேங்கிறவங்க மட்டும் குவிக்கா ஜூம்ல அந்த ரியாக்ஷன்ஸ்ல ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? ஸோ யூ நோ அவர் ஆடியன்ஸ், ரைட்? எனக்கு உங்ககிட்ட ஒரு ஃபியூ ரிக்வெஸ்ட் மட்டும் இருக்கு. அது சொல்றதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு நோ நீங்களாம் யாருன்னு. இட்ஸ் கான் டு குவிக்லி வெல்கம் யூ. சிவா, அகிலா, நிவேதா, அரவிந்த், ஆஷா, சக், உமா மகேஸ்வரி. ஃபேண்டாஸ்டிக், ரைட்? கீப் ரேசிங் ஹேண்ட் இஃப் யூ ஆர் நியூ, ரைட்? அனு, சந்தீப், காஜா, excellent. Harish, fantastic. Vijay, Gopi, super. I can see a lot of new names. Super, fantastic. Very happy to connect with you all. Okay, so I think நீங்க எதுக்காக இதுல கனெக்ட் ஆயிருக்கீங்க? you're going to see an opportunity. அதாவது நீங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், பிசினஸ் பேக்ரவுண்ட் இருக்கலாம், ஹோம் மேக்கரா இருக்கலாம், ரிட்டையர்டா இருக்கலாம், எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் இருக்கலாம். வாட் எவர் யூ ஆர் டூயிங் அதை டிஸ்டர்ப் பண்ணாம உங்களோட பகுதி நேரத்துல எப்படி ஒரு அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்ம் என்ன, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அந்த டொமைன் என்ன, அதோடைய டீடைல்ஸ் எல்லாம் தான் இந்த செஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க, ரைட்? ஸோ பிஃபோர் ஐ இன்வைட் த ஸ்பீக்கர், எனக்கு உங்ககிட்ட வேணுங்கிற ரிக்வெஸ்ட் ஒன்று நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி ரிப்பீட் பண்றேன். நீங்க உங்களுக்கு யார் இந்த செஷன் லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு உங்க ஜூம் நேம் போட்டு நான் இந்த நேம்ல கனெக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறேன். ரெண்டாவது, ஐ வாண்ட் யுவர் ஃபுல் அட்டென்ஷன். நெக்ஸ்ட் ஒரு 30-40 minutes குட் பி லைஃப் சேஞ்சிங். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தப்போ தேங்க் காட் நான் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டே அப்பெல்லாம் இப்படி கிடையாது, இன் பர்சனல பார்ப்போம். ஸோ கோவிட் ஹேஸ் சேஞ்ச் லாட் ஆஃப் திங்ஸ், ரைட்? ஸோ
டிஜிட்டலா கனெக்ட் பண்ணிருக்கோம். டெக்னாலஜி இஸ் ஹெல்பிங் அஸ். இந்த கால்லயே எல்லா ஊர்ல இருந்தும் பீப்புள் ஆர் தேர். 140 பீப்புள் ஆர் தேர். ஸோ ரைட், ஐ வாண்ட் யர் ஃபுல் அட்டென்ஷன். ஓகே, வேற மல்டி டாஸ்க் பண்ணிட்டு வேற ஸ்க்ரீனை பார்த்துட்டு தயவு செஞ்சு இதை பார்க்காதீங்க, பிகாஸ் யூ வில் மிஸ் அவுட். ரைட். அண்ட் மூணாவது, ஃபுல் செஷன். ஸ்டே டில் த எண்ட் அண்ட் பி வித் அன் ஓப்பன் மைண்ட். ரைட். அந்த ஸ்பீக்கர் கூட ஒரு வீடியோல சொல்லிப்பாங்க, பேச போற ஸ்பீக்கர். ரைட். ஓப்பன் மைண்ட். ரைட். ஏன்னா வந்து புத்தகம் திறந்திருந்தாதான் யூஸ்ஃபுல். ரைட். கொடை, அம்பர்லா திறந்து வச்சாதான் யூஸ்ஃபுல். அந்த மாதிரி நம்ம மைண்ட். ரைட். நீங்க ப்ரீ ஆக்குபைடா வேற எதை பத்தியோ என்னவா இருக்கும் ஆர் வேற ஏதோ ஒரு உங்களோட பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இங்க சொல்ல ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம். ரைட். யூஆர் அலோகேட்டட் டைம் அண்ட் யூஆர் ஹியர், பி ஹியர். அதுதான் நான் சொல்ல முடியுது. ரைட். நவ் ஐ இன்வைட் த ஸ்பீக்கர் குவிக்லி. ஸோ our speakers today are, you are super fortunate. ஏன்னா இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன் கொடுக்க போற ஸ்பீக்கர் வந்து சதீஷ் ராஜ் அண்ட் அகிலாண்டேஸ்வரி, எங்களோட க்ளோஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கைட் பண்றாங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க 4 பேருமே ஆக்சுவலா. ஸோ அவங்க வந்து 2 பேருமே ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பேரலா பில்ட் பண்ணும்போது they had a choice to take up this full time. And last 15 years almost இந்த டொமைனை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஃபுல் டைமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. Very very successful entrepreneurs in this industry. They are travelers. They are Satish is a motivational speaker. He does lot of college session speaker. அவரோட ப்ரொஃபைலையும் வந்து ஆட் பண்ணுவாரு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில வெரி வெரி சக்சஸ்ஃபுல் அண்ட் வெட்டரன். ரைட். அவங்களுடைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை சம்மரைஸ் பண்ணி இந்த டொமைன் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ண அவங்களுக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, என்ன ஃபியூச்சர் இருக்கு இதுல. ரைட். ஐ ஹெட் ஃப்ரம் ஹியர் இந்த இண்டஸ்ட்ரி எந்த நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற சோ வாலடைல் சுச்சுவேஷன், கோவிட் வந்துச்சு, அடுத்தது இப்போ ஏஐ வேவா இருக்கு, எங்க பார்த்தாலும் ஜாப் த்ரெட்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷன்ல எப்படி ஒரு ப்ரெடிக்டபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ண முடியுங்கிறத பத்தி நமக்கு சொல்ல போறாங்க. ஸோ வித்வுட் மச் டிலே, சதீஷ், ஓவர் டு யூ. Yeah, hi everybody. Welcome. Good evening. Super happy to meet you all. Thanks Sai for nice introduction. நான் வந்து நிறைய விஷயம் பேச போறோம். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, நான் பேசுறது எதுவுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம் கிடையாது. ரொம்ப சிம்பிளிஃபைடா, ரொம்ப ரொம்ப ஒரு காமன் சென்ஸ்னா நார்மலா யாரு வேணா கூட புரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது படிச்சிருக்கணும், பிஎஸ்சி படிச்சிருக்கணும், கோர்ஸ் பண்ணிருக்கணும், டெக்னாலஜி படிச்சிருக்கணும், எதுவும் கிடையாது. நீங்க என்ன பேக்ரவுண்ட்ல வேணா இருக்கலாம், என்ன வேணா படிச்சிருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம், படிச்சு முடிச்சிருக்கலாம், எந்த விதமான ஜாப்ல கூட இருக்கலாம், ஹோம் மேக்கரா இருக்கலாம், ரிட்டையர்டா இருக்கலாம், சாய் சொன்னாரு, சிட்டியில இருக்கலாம், டவுன்ல இருக்கலாம், டயர் 1, டயர் 2, டயர் 3, எந்த டவுன்ல வேணா இருக்கலாம், பக்கா வில்லேஜ்ல இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அப்ராட்ல இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இப்ப நான் பேச போற விஷயங்கள் ரொம்ப சிம்பிளிஃபைடா, ஒரு இன்னைக்கு இருக்க சினாரியோல ஒரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணுமா வேணாமா, இதான் கொஸ்டின். ரைட்டா? சரி, நம்ம கையில ஸ்மார்ட் போன் இருக்கு. அந்த ஸ்மார்ட் போனை வந்து நம்ம முறைச்சு பார்த்துட்டே இருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு டாப் 5% பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்ட் நம்ம அந்த ஸ்மார்ட் போனை முறைச்சு பாக்குறது மூலியமா தே மேக் மணி. ஸ்மார்ட் போன் உள்ள இருக்கவங்க தே மேக் மணி. அந்த ஆப் டிசைன் பண்ணவங்க, அந்த ஆப் கம்பெனி, அந்த யூடியூப் சேனலு, அந்த செலிபிரிட்டி, அந்த கிரிக்கெட் சேனல், பிசிசிஐ, எவ்ரிபடி மேக்ஸ் பண்ணி, நெட்ஃபிளிக்ஸ், எவ்ரிபடி மேக்ஸ் பண்ணி நம்ம முறைச்சு பார்த்துருக்கோம். நம்ம தான் டைம் இன்வெஸ்ட் பண்றோம், ஆனா தே மேக் மணி. இப்போ இந்த நெக்ஸ்ட் 30-40 மினிட்ஸ்ல நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் போன்ல எப்படி நம்ம ஒரு கிளைண்ட் பேஸுக்கு சர்வீஸ் கொடுக்கறது மூலியமா, ஒரு டர்ன் ஓவர் கிரியேட் பண்றது மூலியமா நம்ம எப்படி லாபம் சம்பாதிக்க போறோம். அந்த மாதிரி இங்க வந்து நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு கெட்டிங் ரிச் குயிக் ஸ்கீம் கிடையாது. சும்மா வாங்க 10 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் மாசம் 20% காசு தரேன். இது வந்து சிட் ஃபண்ட் கிடையாது, கெட்டிங் ரிச் குயிக் ஸ்கீம் கிடையாது. திஸ் இஸ் இப்ப நம்ம பேச போற விஷயம். இட்ஸ் ஆத்தரைஸ்டு பிசினஸ் மாடல் இன் 100+ கண்ட்ரீஸ். இதை நல்லா புரிஞ்சுங்க. 100+ கண்ட்ரீஸ்ல ஆத்தரைஸ்டு ஒரு பிசினஸ் மாடல் பத்தி பேச போறோம். எத்தனை வருஷமா? கிட்டத்தட்ட 67 வருஷமா ஆபரேஷன்ல இருக்க 100 கண்ட்ரியில மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், ஆண்டர்பிரனர், மைக்ரோ. இப்ப நான் ஃபுல் டைம் ஆண்டர்பிரனர், சாய்ராம் இஸ் மைக்ரோ ஆண்டர்பிரனர். நான் வந்து ஜாப்லாம் விட்டுட்டு இந்த பிசினஸ் ஃபுல் டைம் பண்ணிட்டு இருக்கேன். சாய்ராம் வந்து ஸ்டில் ஒர்க்கிங், பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹி இஸ் அ மைக்ரோ ஆண்டர்பிரனர், ஐம் அ ஃபுல் டைம் ஆண்டர்பிரனர்.
என்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் 100 நாடுகள்ல 67 வருஷமா ஆண்டர்பிரனராகவும் மைக்ரோ ஆண்டர்பிரனராகவும் இருக்காங்க. சரியா? நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஸ்மார்ட் போனை எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்ற போறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 3 டாபிக் கவர் பண்ண போறேன். எக்ஸாக்டா இந்த வை ஃபேக்டர், எதுக்காக இதெல்லாம் பார்க்கணும், ரைட்டா, எதுக்காக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வை ஃபேக்டர் பண்ண போறேன். அதுக்கு அடுத்தது வந்து ஹவு எக்ஸாக்ட்லி யூ வாண்ட் டு மேக் மணி, ஹவு மச் மணி யூ வாண்ட் டு மேக். ரெண்டாவது காசு சம்பாதிக்க தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். எல்லாருமே ஓடுறது எதுக்காக? காசு சம்பாதிக்கணும், கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் லைஃப்ல, ரைட்டா? ஸோ அந்த காசு எப்படி வருது, எவ்வளவு சம்பாதிக்கலாம், ஆவரேஜா எவ்வளவு பண்ணலாம், என்ன பொட்டென்ஷியல் இருக்கு, அதை பத்தி எல்லாம் சொல்ல போறேன். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரி பத்தி பேச போறேன். இந்த எந்த இண்டஸ்ட்ரியில நம்ம இருக்கோம் அதை பத்தி பேச போறேன். அண்ட் எக்ஸாக்டா நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, வாட் இஸ் எக்ஸாக்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க் சொல்ல போறேன். ஸோ ஹவு, வை, ஹவு, வாட், இந்த 3 டாபிக் தான். ரொம்ப நெக்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் நீங்க வந்து எத்தனையோ படம் பார்த்திருக்கீங்க, எத்தனையோ மூவி பார்த்திருக்கீங்க, எத்தனையோ கிரிக்கெட் மேட்ச் பார்த்திருக்கீங்க, என்னென்னமோ பார்த்திருக்கீங்க. மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கோம், விடிய 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 பாக்குறோம். இன்னைக்கு அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் 1 hour மைண்ட்ஃபுல்லா, எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம மைண்ட்ஃபுல்லா அடுத்த ஒரு 1 hour உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா who knows, ப்ராப்ளி உங்க லைஃப் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ரைட்டா? சரி, நான் வந்து பிஃபோர் நான் சில கான்செப்ட்ஸ் எல்லாம் பேச போறேன். சில கான்செப்ட்ஸ் இந்த வை ஃபேக்டர், ஹவு ஃபேக்டர், வாட் ஃபேக்டர்ல சில கான்செப்ட்ஸ் பேச போறேன். நான் சொல்றத வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து காமன் சென்ஸ் இருந்தா போதும், ரைட்டா? லைஃப் இருக்கு, ரைட்டா? லைஃப் இருக்கு அண்ட் லைஃப்க்கு மணி தேவை, ரைட்டா? லைஃபுக்கு மணி தேவை. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மணி சம்பாதிக்கிறதுக்காக ஃபுல் லைஃப அடமானம் வச்சு தே மேக் மணி. எஸ் ஆர் நோ? 20 வயசுல, அது இப்பெல்லாம் 7வது 8வது படிக்கிறதுல இருந்து கெரியர் நீட்டு ஜீட்டு பீட்டுன்னு சொல்லிட்டு அடி பிரிக்கிறாங்க. பசங்களை வந்து 7வது 8வதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி பிரீமியம் காலேஜுக்குள்ள போகணும், ஜாபுக்குள்ள போகணும், கம்பெனி போகணும், அப்படியே ஓடி 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 வாழ்க்கையில் எல்லைக்கே ஓடினான்ற லெவலுக்கு, ரைட்டா? நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சேயிங் இருக்கு, லைஃப்ல காசு தொலைச்சவனை விட காசுக்காக லைஃபை தொலைச்சவன் தான் ரொம்ப அதிகம். திரும்ப சொல்றேன், லைஃப்ல காசு தொலைச்சவனை விட காசுக்காக லைஃபை தொலைச்சவன் தான் நம்ம ஊர்ல அதிகம், ரைட்டா? ஸோ இது வந்து எனக்கு வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கப்போ எனக்கு என்னன்னா இந்த மணியை வந்து கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணும். மணி சம்பாதிக்கணும்னு புஷ்பா மாதிரி, கேஜிஎஃப் மாதிரி, ராக்கி பாய் மாதிரி எதுவும் புஷ்பா மாதிரி இது பண்ண முடியாது. இது இல்லீகலா போட்டு பிடிச்சி உள்ள வச்சு நொங்க எடுத்துருவானுங்க. லீகலா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பயங்கரமான தேடல்ல இருந்தேன். நானும் என் ஒய்ஃப் பாப்பீங்க அன்னைக்கு, நீங்களுமே அந்த தேடல இருக்கீங்கன்னு நம்புறேன். அதனாலதான் நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆயிருக்கோம், ரைட்டா? ஸோ இது புரிஞ்சா? இப்போ இந்த லைஃப்ல இந்த காசு சம்பாதிக்கணும். ஆனா இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வெஹிக்கல் வேணும், ஒரு வாகனம் வேணும், ஒரு வாகனம் வேணும். அந்த வாகனம் என்ன சதீஷ் அப்படின்னா, ஒண்ணு நீங்க வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இருக்காரு, பெரிய ஆத்தர் இருக்காரு, அவர் சொல்றாரு, ஒண்ணு நீங்க எம்ப்ளாயியா இருக்கலாம், இல்ல செல்ஃப் எம்ப்ளாயியா இருக்கலாம், இல்ல பிசினஸ் ஓனர்ஸா இருக்கலாம், இல்ல இன்வெஸ்டரா இருக்கலாம், முதலீட்டாளரா இருக்கலாம், யாருக்கிட்டே வேலை பார்க்கலாம், இல்ல சொந்தமா தொழில் பண்ணலாம். டாக்டர்ஸ் எல்லாம் சொந்தமா கிளினிக் வச்சிருப்பாங்க, சொந்தமா தொழில் பண்ணலாம். பெரிய பிசினஸ் ஓனரா இருக்கலாம் அண்ட் இன்வெஸ்டர், முதலீட்டாளரா இருக்கலாம், ரைட்டா? இது அவர் என்ன சொல்றாரு, 5% மக்கள் தான் இந்த சைடு இருக்காங்க, 95% மக்கள் இந்த சைடு தான் இருக்கிறாங்க. இது ஒரு புக் இது. ஆனா 95% காசு இவங்கள்ட்ட தான் இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 5% காசுக்காக தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பிரச்சனை அப்படி சொல்றாரு. நான் இங்க வந்து திரும்ப சொல்றேன், இங்க வந்து நான் யாரையும் குறை சொல்லல, யாரையும் வந்து I'm not here to put down employment, nothing, அதெல்லாம் கிடையாது, ரைட்டா? பட் இந்த புக்கு படிச்சப்ப எனக்கு பயங்கரமான பிசினஸ், இந்த புக்கு பேர் வந்து பிசினஸ் ஆஃப் 21st century, 21ஆம் நூற்றாண்டின் வியாபாரம். ரிச் டேட் புவர் டேட்னு ஒரு ஆத்தர் இருப்பார், அதே ஆத்தர் தான் இந்த புக் எழுதினார், ரைட்டா? எனக்கு வந்து இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒண்ணு படிக்க ஆரம்பிச்சேன். இந்த சைடு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டைமை வந்து காம்பவுண்ட் பண்றாங்க, டைம் காம்பவுண்டிங். அது என்ன டைம் காம்பவுண்டிங் அப்படின்னா, நம்ம வந்து டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. 10 மணி நேரம் வேலை பார்க்குறோம், 10 மணி நேரத்துக்கு காசு சம்பாதிக்கிறோம். ஆனா இந்த பிசினஸ் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு 1000 பேர் வேலைக்கு வச்சுக்கிறாங்க. 1000 பேரும் டெய்லி 10 மணி நேரம் வேலை பார்த்தா 10,000 மணி நேரத்துல இருந்து அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. 36,000 பிரான்சைஸ் மெக்டானல்ட்ஸ் இருக்கு. 36,000 பிரான்சைஸும் டெய்லி 10 மணி நேரம் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா எத்தனை லட்சம் மணி நேரம் பர் டே ஒர்க் நடக்குது. இதெல்லாம் இந்த டைம் காம்பவுண்டிங் புரிஞ்சிச்சு. இந்த டைம் நேரத்தை பன்மடங்கு ஆக்கணும், இப்படி எல்லாம் புரிஞ்சுச்சு. இந்த ஒரு கான்செப்ட் எனக்கு புரிஞ்சுச்சு.
இதெல்லாம் என்ன பண்றது? ஆனா இது எப்படி நம்ம ஒரு காமன் பர்சன்னால, நான் வாஸ் அ காமன், ஒரு 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 நல்லா கூட படிக்க மாட்டேன், ஆவரேஜா படிப்பேன். ஒரு நார்மல் காலேஜ்ல படிச்ச நார்மல் ஆளு நானு. என்னால எப்படி வந்து இங்க இருந்து பிசினஸ் ஆரம்பிக்க முடியும்? நம்மளால எப்படி வந்து டைமை வந்து காம்பவுண்ட் பண்ண முடியும்? பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்கு என்னோட 20s, ஏர்லி 20s. தென் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து there's a book called காப்பி கேட் மார்க்கெட்டிங். இந்த புக்கு வாங்கி படிங்க. இந்த புக்குக்கும் இந்த பிசினஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த காப்பி கேட் மார்க்கெட்டிங்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து பல விஷயத்த காப்பி அடிக்கிறோம், மக்களை பார்த்து காப்பி அடிக்கிறோம். எஸ், நம்ம பேசுற லாங்குவேஜ், நம்ம போடுற ட்ரெஸ், நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே நம்ம சொசைட்டியை பார்த்து காப்பி அடிக்கிறோம். நம்ம நம்ம இன்னைக்கு சைனால இப்ப பிறந்தோன்னு நம்ம சைனால செட்டில் ஆயிருந்தா நம்மளும் தேர்வு பண்ணி இது பண்ணி இதெல்லாம் சாப்பிட்டுருப்போம். என்னது, crocodile வரைக்கும் சாப்பிடுவானுங்க அவனுங்க, ரைட்டா? பாம்பு எல்லாம் சாப்பிடுவாங்க. சோ நம்ம வந்து நம்மளோட லைஃப் எல்லாமே நம்ம வந்து காப்பி அடிக்கிறோம், ரைட்டா? இந்த காப்பி கேட் மார்க்கெட்டிங்ல என்ன சொல்வாரு அப்படின்னா, ஏன் வெல்தி பீப்புளை நீ காப்பி அடிக்க கூடாது? வெல்தி பீப்புள், வெல்தி பீப்புள் காப்பி அடிக்க கூடாது. இது எனக்கு வந்து பயங்கரமா மைண்ட்ல வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னா, லைஃப்ல நம்ம எல்லாருக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு, நிறைய கனவுகள், லட்சியங்கள், குறிக்கோள். எதுக்காக படிச்சோம், எதுக்காக ஓடுறோம்? ஏன்னா எல்லாரும் வந்து பயங்கரமா வந்து கனவுகள் இருக்கு, லட்சியங்கள் இருக்கு, ஓடிட்டே இருக்கும், ரைட்டா? எல்லாருக்கும் வந்து நார்மலா எல்லாருக்கும் கனவு இருக்கு. ஃபேமிலியை நல்லா பாத்துக்கணும், ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும், ஒரு நல்ல கார்ல போகணும், ஒரு கடன் இல்லாம லைஃப்ல வாழணும், பிள்ளைங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், அப்பா அம்மாவை ஹெல்த் நல்லா பாத்துக்கணும், ஒரு 4 ஊர் சுத்தி பார்க்கணும். என்ன மாதிரி யாரும் இருக்கீங்களா இங்க? இருந்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ்ல போய் கை தூக்குங்க பார்ப்போம், எத்தனை பேர் கை தூக்குறீங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி என்ன மாதிரி யாரு இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. அதாவது இதெல்லாம் தான் ஒரு நார்மல், இது வந்து பேராசை கூட கிடையாது. we all deserve this. இதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஓடுறோம். ஆனா என்ன ஆச்சுன்னா, நம்ம அப்பாங்க எல்லாம் வேலைக்கு போயே இதெல்லாம் பண்ணாங்க, ரைட்டா? ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல the inflation is more, the job market is like, நேத்து கூட பாத்தீங்கன்னா 34,000 பேரை அமேசான் வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. 34,000 பேர். அது ஒருத்தர் வந்து 17 அன்னைக்கு நம்ம சென்னையில ஒரு பேப்பர்ல நான் பார்த்தேன். நான் முடிவெட்ட போனேன், அங்க பார்த்தேன். காலையில ஆபீஸுக்கு கிளம்பி போயிட்டு இருந்த ஒருத்தர் மேம்பாலத்துல வண்டியை நிறுத்திட்டு விழுந்து தற்கொலை பண்ணிட்டாரு. ஆபீஸ் ப்ரெஷரா இருக்கலாமா, நேத்து வந்து ஏதோ காசு சம்பாதிக்கணும்னு ஆசையில வந்து ஏதோ ஆன்லைன் ரம்மி விளாண்டு குழந்தையோட தற்கொலை. டெய்லி வருது நியூஸ், ரைட்டா? சோ மக்கள் வந்து இதெல்லாம், இந்த ஆசைகள்லாம் இருக்கு. ஆனா இன்கம்னு பார்த்தா அவங்க நினைச்ச லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, ரைட்டா? நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே சுருக்கி இன்கமோட மேட்ச் பண்ணி, இதாப்பா நம்மளுக்கு முடியும், இது பெருசெல்லாம் ஆசைப்படாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. எனக்கு அந்த மாதிரி இந்த கனவுகளை சுருக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் வந்து என்னடா அது ஒரு லைஃப், இதை போய் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி மைண்ட் இருந்துச்சு. சில பேரு இதை இன்க்ரீஸ் பண்ண போராடுறாங்க, பயங்கரமா போராடுறாங்க. இதுலதான் ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து கன்வர்ஷன்ல வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சா கன்வர்ஷன்ல காசு சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு ஓடிடுறது, யூரோப்னு ஓடிடுறது. ஆனா அங்க நம்மளை பார்த்தாவே அடிக்கலாம். இன்னைக்கு சீன்ல பயங்கரமா லைக் நெவர் பிஃபோர் இந்தியன்ஸ் வந்து ஆஸ்திரேலியாலையும், அமெரிக்காலையும், யூரோப்லயும், அயர்லாண்ட்லயும் மக்கள் வந்து பயத்துல இருக்காங்க. வெளில வந்தாவே இந்தியன்ஸா நம்ம ஸ்கின்னை பார்த்தாவே அடிக்கிறான்ற லெவலுக்கு டெய்லி நியூஸ் வந்துட்டே இருக்கு. ஒரே ப்ரெஷர். அப்பா அம்மா இங்க விட்டுட்டு அங்க போயிருந்து இவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது கூட வர முடியாத லெவலுக்கு மக்கள் வந்து அங்க மாதிரி ஒரு லைஃப். எங்களுக்கு அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அப்படி எங்களுக்கு எங்க அப்பா அம்மா விட்டுட்டுலாம் போறதுக்கு மனசு வரல, ரைட்டா? அப்படி தேடிட்டு இருந்தப்பதான் எப்படி உங்களுக்கு இன்னைக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணி யூ ஆர் ஹியர், இல்லையா? எனக்கு வந்து என்னோட கம்பெனி, நான் சிஃபி டெக்னாலஜிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரெஃபர் பண்ணாரு. சதீஷ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, பார்ட் டைம், நாங்களே இட்ஸ் கால் கைடட் ஆண்டர்பிரினர்ஷிப். கைடட் ஆண்டர்பிரினர்ஷிப் என்னன்னா, ஆண்டர்பிரினர்ஷிப்னாவே அங்க கைடன்ஸ் இருக்காது, நீங்களே முட்டி மோதி தான் கத்துக்கணும், ரைட்டா? இங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கவங்க வந்து உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. பார்ட் டைம், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, வீக்கெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணலாம், ஹோம் பேஸ்டு, ஸ்மார்ட் போன்ல வேலை பார்க்கலாம். இப்படி எல்லாம் சொன்னப்போ எனக்கு வந்து சே, இது உண்மையா இருந்தா, இது மட்டும் உண்மையா இருந்தா தெய்வமேன்ற லெவலுக்கு நான் வந்து பயங்கரமா ஐ வாஸ் எக்ஸைட்டட். தென் ஐ தாட் சிம்பிள் காமன் சென்ஸ். நான் ஃபர்ஸ்டே தான் சொன்னேன், சிம்பிள் காமன் சென்ஸ். எனக்கு என்ன காமன் சென்ஸ்னா, நானும் என் ஒய்ஃபும் பேசிட்டு இருக்கப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்றாங்க, பார்ட் டைம்ன்றாங்க, சொல்லித்தரேன்றாங்க, ஸ்மார்ட் போன்லயே வேலை பார்க்கலான்றாங்க,
ட்ரை பண்ணலாமே, ஒரு 3 மாசம் ட்ரை பண்ண என்ன தப்பு? வாட் இஸ் ராங் இன் இட்? புரியுதா? இதை ட்ரை கூட பண்ணலன்னா அப்புறம் என்ன? அது அப்புறம் என்ன தப்பு? நம்ம கனவுலாம் வச்சிருக்கோம், அப்புறம் என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த பார்த்தேங்க, டைம் காம்பவுண்டிங், நேரத்தை பன்மடங்காக்குதல். இப்ப நான் ஒரு சின்ன டெமோ காட்டட்டுமா? இங்க வந்து நம்ம 215 பேர் இருக்கும். 215 பேரும் ஆளுக்கு 1 மணி நேரம் முதலீடு பண்ணதுனால 215 மணி நேரம். புரிஞ்சா இல்லையா? ரைட்டா? சோ தட்ஸ் அ பவர் ஆஃப் டைம் காம்பவுண்டிங். ரைட்டா? இது 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 வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கான்செப்ட். நான் வந்து இன்னைக்கு என்னோட 45-50 நிமிஷத்துல என்னால என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடுறேன். இன்னைக்கு நான் கவர் பண்ணாத விஷயங்களை நான் என்னோட யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனல் மூலியமா நீங்க வந்து எல்லாம் கத்துக்கலாம். ரைட்டா? இது இன்னும் இதோட டீப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ரைட்டா? சரி. சோ வந்து எங்களுக்கு வந்து இந்த கனவுகளுக்கு தகுந்த மாதிரி இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு, இதெல்லாம் தான் என்னோட ஒய் ஃபேக்டர். எனக்கு வந்து இன்னொன்னு, எனக்கு வந்து ரொம்ப என்னோட ரீசன் பர்பஸ் என்ன அப்படின்னா, என்னால இந்த 1 நாள் லீவுக்கு 2 நாள் லீவுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கெஞ்சுறது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஐயோ அப்படின்னு இருக்கும். ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்மளுக்கே ராஜாவா, நம்மளுக்கு பாஸா, யாருக்கிட்டையும் போய் நிக்காம இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்ன்றது எனக்கு பயங்கரமான ட்ரீம், பயங்கர இமோஷனலான ட்ரீம். இந்த பிசினஸ் பார்த்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிசினஸ் ஒரு 4-5 வருஷம்லாம் உருப்படியா பண்ணினா யூ கேன் டேக் அப் திஸ் பிசினஸ் ஃபுல் டைம், யூ கேன் பி யுவர் ஓன் பாஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஓ சூப்பர், எடுத்து பண்ணோம்னா ஃபுல் டைமாலாம் எடுத்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு I was able to retire when I was 28 years old. லாஸ்ட் 16 வருஷமா நான் வந்து I'm a traveler now. நான் ஒரு 20 கண்ட்ரி டிராவல் பண்ணிருக்கேன். I do guest lecturing in 100+ colleges. I train police officers, I train faculties, I train PhDs, I train CEOs, CTOs, CIOs, all the chief HRs. I'm a trainer, but glory goes to this business. இந்த business நான் நிறைய கத்துட்டேன். பட் என்னோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் this business. ரைட்டா? சரி, இது வரைக்கும் ஓகே இல்லையா? சரி, இப்போ இந்த பிசினஸ் என்ன சதீஷ் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றோமா? ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணாத ஆளுங்க யாரும் இருக்கீங்களா? ஆன்லைன் ஷாப்பிங், குவிக் காமர்ஸ், காமர்ஸ், குவிக் காமர்ஸ் என்னமோ வந்துச்சு. ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சோசியல் மீடியால இருக்கோமா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், வாட்ஸ்அப் இருக்கமா? எக்ஸாக்டா இந்த பிசினஸ் என்ன சதீஷ் அப்படின்னா, இட்ஸ் ஹைபிரிட் மாடல். காம்பினேஷன் ஆஃப் சோசியல் மீடியா அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஆன்லைன் ஷாப்பிங். எப்படின்றது நான் சொல்றேன். நான் இது வரைக்கும் ஓகே இல்லையா? சரி, ஓகே. இப்போ இந்த என்ன இண்டஸ்ட்ரி சதீஷ், இதுல இருந்து எப்படி இன்கம் வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன இண்டஸ்ட்ரின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுல இருந்து எவ்வளவு இன்கம் பண்ணலாம்னு சொல்றேன் ஆவரேஜா. சதீஷ் பாயிண்ட்டுக்கு வாங்க டைரக்டா, நீங்க என்ன அப்படியே சுத்தி பேசுறீங்க அப்படின்னு. வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன். பாருங்க, உங்களோட மைண்ட்ல எனக்கு ரீட் பண்ண முடியுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு 6 monthsல இருந்து 2 yearsக்குள்ள ஆவரேஜா இஃப் யூ கேன் ஒர்க் 2 hours per day. லெட் மீ டெல் யூ சம்திங், இது இம்பார்ட்டன்ட். இந்த 20வது கேள்வியை கேள்வியா கேட்டீங்கன்னா அந்த 2 கோடியை வாங்கிட்டு அப்படியே போயிடுவேன்னு ஒரு படத்துல வரும். திரும்ப சொல்றேன், இட் இஸ் நாட் கெட்டிங் ரிச் குயிக் ஸ்கீம். டெய்லி 2 மணி நேரம் வேலை பார்க்க முடியும்னா தான், ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டு ப்ரொஃபஷனலா வேலை பார்த்தாதான் ப்ரொஃபஷனலா இந்த பிசினஸ்ல இன்கம் வரும். ரைட்டா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்கம் வரும். நான் வேலை எல்லாம் பார்க்க மாட்டேன்னா ஒன்றும் வராது, ஒன்றும் தெரியும். பட் நத்திங் ராங் இன் ட்ரைங். ரைட்டா? சரி, ஓகே. ஒரு 2 மணி நேரம் டெய்லி வேலை பார்க்குறீங்க. 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் வேலை பார்த்தா ஆவரேஜா 15-20,000 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆவரேஜா 1.5 lakh போஸ்ட் டாக்ஸ், லீகல், ஜிஎஸ்டி எல்லாம் பிடிச்சிட்டு தான் வரும். யூனிட் பே த டாக்ஸ் எல்லாமே. பேன் நம்பர் இருந்தால் தான் இன்கம் வரும். ரைட்டா? சரி, இதையே நெக்ஸ்ட் ஒரு 5 years 10 years எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்கை இஸ் தி லிமிட். we make huge income through this business. ரைட்டா? நானே என் வைஃப் 2 பேருமே இந்த பிசினஸ் மட்டும் தான் ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? சரி, இந்த இன்கம்லாம் எப்படி சதீஷ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, ரொம்ப 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 சிம்பிள். நம்ம எல்லாருமே, இன்னொன்னு சொல்லட்டுமா, இந்த ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? அண்ட் திஸ் பிசினஸ் இஸ் ஏஐ ப்ரூஃப் பிசினஸ். ஏன் அப்படின்னா, we deal with physical products. ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. டெக்னாலஜி அந்த மாதிரி வேலையெல்லாம் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும். பட் நான் இருக்கிற வரைக்கும், நம்ம எல்லாம் இருக்கிற வரைக்கும் we all need products. அதை வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ரைட்டா? சரி, நம்ம எல்லாருமே இத்தனை நாள என்னவா இருந்தோம்? கன்சியூமரா இருந்தோம். கன்சியூமர்னா யாரு? மாசம் பிளிங்கெட், ஜெப்டோ, அமேசானு,
கடை ரிலையன்ஸ் ஏதோ ஒரு கடையில போய் ஏதோ பொருள் வாங்கல, பக்கத்துல கண்ணாச்சி கடை ஏதோ கடையில போய் ஏதோ பொருள் வாங்கிட்டே இருக்கும் நம்ம எல்லாருமே. வி ஆல் பை ப்ராடக்ட்ஸ், நம்ம எல்லாம் கன்சியூமரா இருந்தோம். வி பை ப்ராடக்ட், பட் தெர் இஸ் அ மேனுஃபேக்சரர் அண்ட் தெர் இஸ் அ சப்ளை செயின் சொல்லுவாங்க. ஹோல்சேலர், டீலரு, ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட், ரீட்டைல் ஷாப்பு, ஆன்லைன் ஷாப்பிங், அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர்ஸ் நிறைய. இப்போ ஒரு ப்ராடக்டோட வேலை 30%, 40% அப்படின்னா we end up paying 100%. நடுவில் 70% மணி கோஸ் டு த மிடில் மேன். இந்த கான்செப்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் யூ பீயிங் எ கன்சியூமர், நம்ம ப்ரொசியூமரா மாற போறோம். ப்ரொசியூமர் பவர் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, என் லைஃபை புரட்டி போட்ட ஒரு புக்ல அது ஒரு புக், ப்ரொசியூமர் பவர். ஹவுஸ் ஹோல்ட் கோல்டு அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இதெல்லாம் வந்து பெஸ்ட் செல்லிங் புக்ஸ். ஹவுஸ் ஹோல்ட் கோல்டு, வீட்டுல இருக்க தங்க சுரங்கம், அதான் அந்த கான்செப்ட். அதெல்லாம் ப்ராப்ளம் இந்த செஷன் முடிஞ்ச உடனே யார் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இந்த புக்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கேளுங்க. அவங்க வந்து அந்த அனுப்புவாங்க, நீங்க உட்காந்து ரிசர்ச் பண்ணுங்க. ரைட்டா? அதான் என்ன மேட்டர்னா, இதெல்லாம் தெரியாதுன்னே நம்மளுக்கு தெரியாது. தெரிஞ்ச விஷயம் இருக்கு, தெரியாத விஷயம் இருக்கு. தெரியாதுன்னே தெரியாது, இது தெரியாதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ரைட்டா? இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த டைம் காம்பவுண்டிங், இந்த எஃப்எம்சிஜி பிசினஸோட பவர், இது எல்லாமே பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்து போயிடுவாங்க. நம்ம வீட்டுல என்ன சொல்லி கொடுத்துருவாங்கன்னா, படிச்சுட்டு வேலைக்கு போயிடு, நல்ல வேலைக்கு போயிடு, முடிஞ்ச அமெரிக்கா போ, துபாய் போ, ஆஸ்திரேலியா போ, மேல படி, மேல வேலைக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையோ படிப்பையோ நான் குறை சொல்லல, பட் instead of we working for money, we should make money work for us. புரிஞ்சா புள்ளையான்னு தெரியல, புரியலனா திருப்பி சொல்றேன், புரிஞ்சுக்கிங்க. Instead of you working for money, the money should work for you. System should work for you. அதுதான் இங்க அதை பத்தி பேசுறோம். இங்க என்ன பண்ண போறோம்னா, நம்ம ப்ரொசியூமரா மாறி டைரக்டா மேனுஃபேக்சரர் கூட்ட we are going to start a business. இந்த மேனுஃபேக்சரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு வேணும்ன்ற ப்ராடக்ட் டைரக்டா வாங்கிக்கோ. நீ இவங்க எல்லாம் பாக்குற வேலைய சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி நீனே பாரு. நான் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற காசை நான் உனக்கே கொடுக்குறேன். யூ கேன் பிகம் அன் ஆண்டர்பிரனர், யூ கேன் பிகம் அ மைக்ரோ ஆண்டர்பிரனர். டயர் 1 ஊர்ல இருக்கலாம், டயர் 2 இருக்கலாம், கிராமத்துல இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம். ஆல் யூ நீட் இஸ் அ பேங்க் அக்கௌண்ட், ஆல் யூ நீட் இஸ் ஆதார் கார்டு அண்ட் வில்லிங்னஸ் டு லேர்ன். கத்துக்கணும்ன்ற வெறி அண்ட் 18 வயசு மேல ஆயிருக்கணும். யூ கேன் ஸ்டார்ட் த பிசினஸ். இவ்வளவுதான். இதுதான் நான் சொல்றேன் அந்த காசு எல்லாமே. அண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் கால்ட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. நேரடி விற்பனை வியாபாரம், டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. The manufacturer selling it directly to the end consumer. It's called direct selling industry. நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹோம்வொர்க் தரேன், பண்ணுங்க. உங்க எல்லாரோட ஆப்லயும் வந்து சாட் ஜிபிடி இருக்கா? சாட் ஜிபிடி, ஜெமினி, வேற என்ன ஏதோ இருக்குல்ல, ஏதோ இருக்கு, எல்லாம் அட்வான்ஸ்டா ஏதோ வச்சிருக்கீங்க. நான் அன்னைக்கு ஒரு ஏஐ கான்ஃபரன்ஸ் ஒன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுல சொல்றாங்க, ஒரு சாட் ஜிபிடி வந்து 20 PhD படிச்சவங்களுக்கு சமம் அப்படின்றாங்க. ஒரு சாட் ஜிபிடி 20 PhD படிச்சவங்களுக்கு சமம்ன்றாங்க. சாட் ஜிபிடி போயிட்டு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மார்க்கெட் சைஸ் வேர்ல்ட் வைட், உலகம் பூரா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் சைஸ் என்ன வரும் அப்படின்னா $238 பில்லியன் வரும். And growing, ஒரு few years this will touch $300 billion. மில்லியன் இல்ல, $1 பில்லியன் 9,000 கோடி. ரைட்டா? அப்புறம் அடுத்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா மார்க்கெட் சைஸ் அப்படின்னு போட்டா 25,000 கோடி வரும். 25,000 கோடி, 25,000 crore. நான் விளையாட்ட ஆரம்பிச்சேன் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. எங்களோட ஆர்கனைசேஷனே இன்னைக்கு பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட்? சரி, இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், இதெல்லாம் ஒப்பீனியன் கிடையாது. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும், உண்மை நெசம். ரைட்டா? சரி, இப்ப இதுல என்ன சதீஷ் ஒர்க், இதுல என்ன ஒர்க், யார் அந்த மேனுஃபேக்சரர், யாரு நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறா, அதை சொல்லிட்டு ஐ இன்வைட் மை வைஃப். அவங்க வந்து she will share her thoughts. ரைட்டா? சரி, ஓகே, குட். இன்ட்ரெஸ்டிங்கா போதா? எவ்வளவு பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகுது? ரியாக்ஷன்ல வந்து எதாவது போடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா போனா இந்த ஹார்ட் எல்லாம் போடுங்க பார்ப்போம். ஹார்ட் விடுங்க சீக்கிரமா. வீக், நோ டைம். விட்டீங்களா? நிறைய ஹார்ட் போகுது. குட். சரி, நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? நோட்ஸ் எடுத்துங்க. குட், கிரேட்.
சரி, மூவிங் ஆன். இப்போ இதுல என்ன சதீஷ் வேலை? இதுல என்ன வேலை அப்படின்னா, நான் சொல்றேன், ஆண்டர்பிரனர்னாவே யாரு? போதும், ஹார்ட் விட்டெல்லாம் போதும் 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 போதும். தேங்க்யூ வெரி மச். சரி, ஆண்டர்பிரனர்னாவே யாரு? ஆண்டர்பிரனர் யாரு அப்படின்னா, பீப்புள் ஹூ சால்வ் ப்ராப்ளம் இன் த மார்க்கெட் பிளேஸ். மக்களோட பிரச்சனைக்கு உங்களால தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னா, மணி இஸ் அ பை ப்ராடக்ட். திரும்ப சொல்றேன், மக்களோட பிரச்சனைக்கு உங்களால தீர்வு கொடுக்க முடியும்னா மணி இஸ் அ பை ப்ராடக்ட். ஈவன் ஆஸ் an எம்ப்ளாயி நீங்க என்ன பண்றீங்க? உங்க கம்பெனியுடைய பிரச்சனையை நீங்க போய் சால்வ் பண்றீங்க, அதுதான் உங்களுக்கு சம்பளம் தராங்க. உங்க சிஇஓ என்ன பண்றாரு? கிளைண்டோட பிரச்சனையை சால்வ் பண்றாரு. உங்க கிளைண்ட் என்ன பண்றான்? பப்ளிக்கோட பிரச்சனையை சால்வ் பண்றான். அவன் ஏதோ ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ வச்சிருக்கான். ஸோ எண்ட் ஆஃப் த டே, எம்ப்ளாயில இருந்து உங்க கம்பெனி ஓனர்ல இருந்து உங்களோட கிளைண்ட் வரைக்கும் எல்லாருமே மக்களோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும். எண்ட் ஆஃப் த டே, பீப்புள் ஆர் த கிங் ஆஃப் த பிசினஸ். எனி பிசினஸ் இன் த வேர்ல்ட், த கஸ்டமர், எண்ட் கஸ்டமர் இருக்காங்கல்ல, அவங்க தான் கிங் ஆஃப் த பிசினஸ். இந்த பிசினஸ்ல என்ன சதீஷ் வேலை அப்படின்னா, we are going to solve problem in the marketplace. என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் நான் சொல்றேன், ரைட்டா? ஸோ இந்த பிசினஸ்ல வந்து 3 டிஃப்ரெண்ட் ஒர்க் இருக்கு. இந்த 3க்குமே யூ ஹேவ் அ ட்ரைனிங். டோன்ட் வரி, யூ ஹேவ் அ ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, நம்ம இத்தனை நாளா கன்சியூமரா இருந்தோம். we are consumers, ரைட்டா? இப்போ நம்ம என்னவா மாற போறோம்? ப்ரொசியூமரா மாற போறோம். அப்படின்னா, ஏதோ ஒரு ஷாப்ல போய் ஏதோ இத்தனை நாளா வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா? Instead of consuming from some other X shop, we are going to consume from our own brand. நம்ம வந்து we are going to become an entrepreneur, micro entrepreneur. இப்போ வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியத்தோட பிரான்சைஸ் நான் எடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் தேவை இன்னைக்கு தேதியில. ஹிந்துஸ்தான், எங்க ஊர்ல திருத்துறைப்பூண்டின்னு ஊர், என் ஊரு. அன்னைக்கு ஒருத்தர் பேசியிருந்தாரு, அது ஒரு 2 கிலோமீட்டர் அந்த ஊரே, அவ்வளவுதான் அந்த ஊரே. அந்த ஊரை சுத்தி 15 பெட்ரோல் பங்க் இருக்கும், காம்படிஷன். சரி, அது ஓகே, அது தட்ஸ் டிஃபரண்ட் திங். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நான் வந்து பிரான்சைஸ் எடுக்கிறேன், பெட்ரோல் பங்க் ஓன் பண்றேன். இப்ப என் காருக்கு நான் பெட்ரோல் போடணும், எங்க போடுவேன்? என் பெட்ரோல் பங்க் தான் போடுவேன். நான் போய் இந்தியன் ஆயிலையோ பாரத் பெட்ரோலியம்லயோ போட மாட்டேன், இல்ல ஷெல்லையோ போட மாட்டேன். அதேதான் இங்கேயும். நான் பிசினஸ் எடுத்திருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் கன்சியூமிங், என் வீட்டுக்கு மாசம் இந்த 200 எவ்வளவோ பேர் இருக்கும்ல இந்த கால்ல, இவ்வளவு பேரும் நம்ம எல்லாருமே மாசம் ஏதோ ஒரு கடையில ஏதோ வாங்குறோமா? என்ன இங்க என்ன இருக்கோ நான் யூஸ் பண்ண போறேன். அது பியூட்டி. இது I want to use the product. That's the work number 1. The beauty is it comes with 30 days money back guarantee. பிடிச்சா யூஸ் பண்ணுங்க, பிடிக்கலையா திருப்பி கொடுத்து காசு வாங்கி. சிம்பிள். And let me tell you, money back guarantee நம்ம ஊர்ல கொடுக்கறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது, சரியா? சரி. So it comes with that's a work number 1. Work number 2 என்ன அப்படின்னா, we are going to solve B2C. இது வந்து B2C. யாரும் இங்க MBA இருக்கீங்களா? எவ்வளவு பேர் MBA இருக்கீங்க? MBA இருக்கீங்கன்னா கை தூக்குங்க. MBAல படிச்சிருப்பீங்க, B ஸ்கூல்ல MBA. யாரும் MBA கிராஜுவேட்ஸ் இருக்கீங்கன்னா கை தூக்குங்க. 2வது வேலை வந்து B2C. 3வது வேலை வந்து B2B. என்ன B2B, B2C, B2Bனா என்ன? யாரும் MBA இல்லையா? ஐயோ, என்ன இவ்வளவு பெரிய குரூப்ல ஒரு MBA படிச்சாலும் இல்லையா? சரி, ஓகே. 2வது வேலை என்ன? B2C. B2Cனா என்னன்னா, நம்மளோட கஸ்டமர்ஸோட பிரச்சனைய சால்வ் பண்ண போறோம், ரைட்டா? சொல்யூஷன் கொடுக்க போறோம் த்ரூ ப்ராடக்ட்ஸ். இப்ப நான் ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் இல்லையா, இத வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ண போறோம். வாட்ஸ்அப், ஸ்டோரிஸ், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக்ல ஸ்டோரி, ரீல்ஸ், நிறைய கண்ட்ரில டிக்டாக் இருந்தா டிக்டாக், அவுட் ஆஃப் கண்ட்ரி இருந்தீங்கன்னா டிக்டாக், இந்தியால டிக்டாக் இல்ல மட்டும். So we want to use the technology, we want to give service to customers. 3வது வேலை என்னன்னா B2B, business to business. அப்படின்னா என்னன்னா, we can appoint resellers, we can have a resellers. நம்மளுக்குன்னு ஒரு ரீசெல்லர்ஸ் வச்சுக்கலாம். இப்ப வந்து இது ஒரு பிராண்ட் அப்படின்னா, இவங்க வந்து இந்தியா பூரா ரீசெல்லர்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த சட்டை வந்து ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் அப்படின்னா they have a resellers. So இங்க வந்து நம்ம we can have a resellers, ரைட்டா? So இதுதான் 3 வேலை. So number one வேலை, I can use the product comes with 30 days money back guarantee. Number 2, எனக்குன்னு ஒரு 10-20 கஸ்டமர். சிம்பிளா, this is you. உங்களுக்குன்னு ஒரு 10-20 கஸ்டமர்ஸ்க்கு, 10-20 ஃபேமிலிக்கு we give solution. என்னென்ன சொல்யூஷன் அகிலா will tell. 3வது வேலை, எனக்குன்னு ஒரு 10 நல்ல பார்ட்னர். இந்த கஸ்டமரை எப்படி கண்டுபிடிக்கணும்,
பார்ட்னர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும். இதுல வந்து நான் திரும்ப சொல்றேன், ரொம்ப தெளிவா இந்த 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 இதை புரிஞ்சுக்கங்க. We are not here to recruit people. Thank you very much. நான் வந்து ஆளெல்லாம் பிடிச்சி சேர்க்கணுமா சார், ஆளை பிடிக்கணுமா சார்? We don't want people. We want business partners who want to be productive in their unproductive time. ரைட்டா? அண்ட் we don't want to sell product door to door. நான் பல கோடி ரூபாய் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நான் யார் வீட்டுக்கு கதவை தட்டி, நான் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல 2000 வீடு இருக்கு இந்த ரைட்டா, இந்த கம்யூனிட்டியில எந்த வீட்டுக்கு நான் கதவை தட்டி சதீஷ் வந்திருக்கேன், ப்ளீஸ் என்கிட்ட பொருள் வாங்கிங்க. இந்த கஸ்டமர்ஸை கண்டுபிடிக்கிறதும் சரி, பிசினஸ் பார்ட்னர்ஸை கண்டுபிடிக்கிறதும் சரி, we follow something called pull mechanism. புஷ் மெக்கானிசம் கிடையாது. அது என்ன சதீஷ் புல் மெக்கானிசம்னா, இன்ஸ்டாகிராம் ஓனர் உங்க வீட்டுக்கு வந்து, மார்க் ஜுகர்பர்க் வந்து உங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டி, ப்ளீஸ் இன்ஸ்டாகிராம் ஓன் பண்ணுங்க, ஃபேஸ்புக், அவர் சொல்ல புல், அவர் வந்து புஷ் பண்ணல உங்களை, அவர் புல் பண்ணாரு. நீங்களா தான். நெட்ஃபிளிக்ஸ் வந்து உங்களை வந்து கதவை தட்டி, நீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நைட் எல்லாம் உட்காந்து விடிய நாங்க கொடுக்குற சீரிஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு அவரு சொல்ல, அவரு லான்ச் பண்ணாரு, புல் பண்ணாரு. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to use that pull mechanism. கஸ்டமர்ஸ் வேணும்னா உங்கள்கிட்ட வருவாங்க, பிசினஸ் வேணும்னா உங்கள்கிட்ட வருவாங்க, வரவங்க கூட நீங்க ஹெல்ப் பண்ணி you are going to work. இதுதான் வேலை. இது மூலியமா எவ்வளவு டர்ன் ஓவர் நடக்குதோ, பிசினஸ் டர்ன் ஓவர் மந்த் ஆன் மந்த், உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிடைக்கும். உங்களுக்கு ஒன்ஸ் யூ கெட் ரிஜிஸ்டர்ட், யூ கெட் அக்கௌண்ட் நம்பர். ரைட்டா? யூ கெட் அக்கௌண்ட் நம்பர், யூ ஹேவ் a virtual ஆஃபீஸ். உங்களுக்கு வந்து ஆப் எல்லாமே இருக்கும், வர்ச்சுவலா உள்ள போய் பாத்துக்கலாம். ரைட்டா? டர்ன் ஓவர் எவ்வளவு நடக்குது, என் டீம் 1ல டர்ன் ஓவர் எவ்வளவு நடக்குது, டீம் 2ல டர்ன் ஓவர் நடக்குது, டீம் 3ல டர்ன் ஓவர் நடக்குதுன்னு சொல்லிக்கலாம். டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கமிஷன்ஸ் இருக்கு. யாரு என்னென்ன லெவல்ஸ் ஆஃப் டர்ன் ஓவர்ல இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க கமிஷன் கொடுத்துருவாங்க. ப்ராப்ளி இந்த செஷன் முடிஞ்ச கூட சாய்ராம் வந்து இந்த கால்ல எங்க கூட ரொம்ப நாள் அசோசியேட் ஆயிருக்கவங்க, டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கவங்களை வந்து யூ வில் see them பாப்பீங்க. சில பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, சில பேர் வீடியோ ஆன் பண்ணி வருவாங்க, பாப்பீங்க நீங்க. ரைட்டா? அட் ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ கெட் இன்டு தட் 10,000 rupees இன்கம், 20,000 இன்கம், 40,000 இன்கம், 1 lakh இன்கம், 1.5 லட்சம் இன்கம். அப்படியே that's how it is. ரைட்டா? இதெல்லாம் வந்து யார் உங்களை ரெஃபர் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட இந்த இன்கம் எக்ஸாக்டா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிலாம் கேளுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, திஸ் இஸ் யூ, உங்க ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அவர் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கலாமே. இப்ப நான் சதீஷ் அகிலா இருக்கோம், சாய்ராம் இப்ப பாத்தீங்க, சாய்ராம் கீதா இருக்காங்க. நான் வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் அவருக்கு ரெஃபர் பண்ணேன். அவர் வந்து ஓகே நானும் ஸ்டார்ட் பண்ணாரு. லாஸ்ட் 20 years every single month Sai and Geeta makes huge money from this business. 20 years. அப்ப இந்த டீமுக்காக சதீஷ் அகிலா என்ன வேலை பார்க்கணும்? இது வந்து சீகோ, ரைட்டா? நான் வந்து ஃபீனிக்ஸ்ல வாங்கினேன். ஃபீனிக்ஸ்ல ஒரு 3-4 சீகோ ஷோரூம் இருக்கு, ரைட்டா? இந்த சீகோட ஓனர் பிள்ளைங்க எல்லாம் ஜப்பான்ல இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? இட்ஸ் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட், ஜப்பான்ல இருப்பாங்க. இவங்க எங்க இருக்காங்க? ஜப்பான்ல இருக்காங்க. நான் வாங்கினது எங்க? EAல, எக்ஸ்பிரஸ் அவென்யூல. இவங்க டெய்லி இங்க வந்து கடை திறக்கணுமா? ஜப்பான்ல உட்கார்ந்து இருக்க சீகோவோட ஓனர் ஃபேமிலியே நினைச்சா கூட எக்ஸ்பிரஸ் அவென்யூல நடக்கிற சீகோவோட டர்ன் ஓவரை ஸ்டாப் பண்ண முடியாது. 60,000 நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. எக்ஸாக்டா இந்த பிசினஸ்ல அதே தான் பண்ண போறோம். ஒன்ஸ் யூ ஹேவ் அ ப்ராப்பர் பிசினஸ் அஃபிலியேட், கரெக்டான பிசினஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி, அவங்கள டியூன் பண்ணி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து, அவங்கள லாபம் சம்பாதிக்க வச்சுட்டீங்கன்னா, இப்ப சதீஷ் அகிலா இருக்கும்ல, நாங்களே நினைச்சா கூட எங்க இன்கம் எங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா we have a huge team and lot of people makes lot of income in this. எங்களோட டீம் சேர்ந்து லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஒரு 50,000 கிளைண்ட்ஸுக்கு சர்வீஸ் கொடுத்துருக்கோம். எவ்வளவு கிளைண்ட்ஸ்? 50,000 கிளைண்ட்ஸ். ரைட்டா? தட்ஸ் இட். இஸ் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். சரி, இதெல்லாம் தான் கான்செப்ட். சரி, யாரு சார் அந்த மேனுஃபேக்சரர்? யாரு நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்க போறா அப்படின்னா, none other than the world's number 1 direct selling firm.
நீங்க வந்து அதே சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு த வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் ஃபர்ம், வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி அப்படின்னு நீங்க சாட் ஜிபிடி கேட்டீங்கன்னா அந்த சாட் ஜிபிடி வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி என்ன சொல்லும் அப்படின்னா ஆம்வே அப்படி சொல்லும். தட்ஸ் த வேர்ல்ட்ஸ் நம்பர் 1. இவங்க வந்து 1959ல இருந்து இருக்காங்க, 1959ல இருந்து இருக்காங்க, 67 வருஷமா இருக்காங்க, 100 நாடுகளுக்கு மேல இருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், என்ன மாதிரி அகிலா மாதிரி சாய் மாதிரி நம்ம டீம்ல இருக்கவங்க மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஓன் ஃபேக்டரி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஃபேக்டரி நம்ம ஊர் திண்டுக்கல்ல இருக்கு. நிலக்கோட்டை, திண்டுக்கல், மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் நடுவில் ஒரு ஊர் நிலக்கோட்டை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அங்க வந்து 1000 கோடி ரூபாய்க்கு தே ஹேவ் ஃபேக்டரி. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் வந்து எக்கனாமிக் சயின்ஸ்லாம் வந்து போனாங்க 120 கோடி ரூபாய் சம்திங் ஏதோ இன்வெஸ்டிங் மோர் டு இந்தியா மார்க்கெட் சொல்லிட்டு. திஸ் இஸ் அப்ரூவ்டு பை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்ட். இட் இஸ் அப்ரூவ்ட் பை the Ministry of Entrepreneurship, right? It's there in நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, 100+ கண்ட்ரீஸ்ல. நான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த நேம் கேள்விப்பட்டப்போ எனக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? நம்மளுக்கு சின்ன வயசுல இந்த இதெல்லாம் பொருளை விற்கணும், இதை ஆளை பிடிக்கணும், இப்படி எல்லாம் சொன்னாங்களே, இவங்க என்ன வேற மாதிரி ஏதோ சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, மக்கள் இதை ஒழுங்கா புரிஞ்சிக்காம தப்பு தப்பா சொல்றதுனால எப்போதுமே பாசிட்டிவா விட நெகட்டிவ் ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகும், ரைட்டா? அதுக்கப்புறம் தான் ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓ இதுதான் ரியல் பிசினஸ். எனக்கு என்ன புரிஞ்சு அப்படின்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட $8 பில்லியன் கம்பெனி. எவ்வளவு கம்பெனி? $8 பில்லியன். $1 பில்லியன் எவ்வளவு? இன்னைக்கு எவ்வளவு டாலர்னு தெரியல. 85 ரூபாய்னா 8500 ரூபாய், 89 ரூபாய்னா 8900 ரூபாய். $1 பில்லியன். இவங்க $8 பில்லியன் கம்பெனி. நான் உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 100 கண்ட்ரி வந்து முட்டாள் கிடையாது, 100 கண்ட்ரி முட்டாள் கிடையாது. ப்ராடக்ட் சரியில்லைன்னா இவங்களால 67 வருஷமா சஸ்டெயின் பண்ண முடியாது. இந்த ப்ராடக்ட் மட்டும் சரியில்லைன்னு வச்சுக்கலேன், என்னால எப்படி 20 வருஷம் பிசினஸ் பண்ண முடியும்? ஏன்? நான் ஒரு கிளைண்ட்டுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறேன், அவர் சார் ப்ராடக்ட் சரியில்லைன்னு திருப்பி கொடுத்துட்டாரு, மணி பேக் கேரண்டி திருப்பி கொடுத்துட்டாருன்னா என்னால எப்படி 20 வருஷம் பிசினஸ் பண்ண முடியும்? எனக்கு வேற சோர்ஸ் ஆஃப் இன்கமே கிடையாது, ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம், ரைட்டா? சோ ப்ராடக்ட் சரியில்லைன்னா 67 வருஷமா ஸ்டாண்ட் ஆயிருக்காது. இது லீகலைஸ்டா இல்லைன்னா 100 கண்ட்ரி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. கண்ட்ரீஸ் லைக் ஜப்பான், கண்ட்ரீஸ் லைக் ஆஸ்திரேலியா, கண்ட்ரீஸ் லைக் யூரோப், கண்ட்ரீஸ் லைக் கொரியா, கண்ட்ரீஸ் லைக் சைனா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்ட்ரீஸ், அண்ட் இட் இஸ் தேர் இன் 100+ கண்ட்ரீஸ். மக்கள் முட்டாள் கிடையாது, கவர்மெண்ட் முட்டாள் கிடையாது, கன்சியூமர் மக்கள் முட்டாளா இருக்க முடியாது. முட்டாள் கிடையாது. என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த இத்தனை லட்சம் மக்கள் முட்டாள் கிடையாது, கவர்மெண்ட முட்டாளாக முடியாது, கஸ்டமரை முட்டாளாக முடியாது, பார்ட்னர்ஸை முட்டாள முடியாது. ஸோ ஐ வாஸ் திங்கிங், ஸோ நம்ம தான் முட்டாளா இருந்து நம்மளுக்கு புரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக், தென் இதெல்லாம் வந்து பேசிக், ரைட்டா? பட் வந்து எனக்கு என்னன்னா, ஒரு 3 மாசம் டைம் எடுத்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இது எப்படி நடக்குது, என்ன போகுது, எப்படி போகுதா வந்தா, இது நம்மளால முடியுமா முடியாதா, கத்துக்கலாமே. எப்படி இருந்தாலும் ஆபீஸ் போயிட்டு, நான் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் மேல வந்துட்டு வெட்டியா டைம் வேஸ்ட் பண்ணேன். ஐ யூஸ் டு. எவ்வளவு பேர் இங்க மைண்ட்லெஸ்ஸா சோசியல் மீடியாவை நோண்டிட்டு இருக்கிறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, மேடைக்கு வரோம். எவ்வளவு பேரு இங்க மைண்ட்லெஸ்ஸா சோசியல் மீடியாவை நோண்டிட்டு இருக்கீங்க? எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாம வீடியோ கேம் ஆடுறது, பிக் பாஸ் பாக்குறது, சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு சண்டைய பாக்குறது, இந்த 2 பொலிட்டிக்கல் கட்சிக்கு நடுவில் சண்டை, அதை பாக்குறது, இதுல எதுவுமே நம்மளுக்கு $1 பிரயோஜனம் கிடையாது. நானும் உங்களை மாதிரிதான். அப்புறம் ஐ ஹேப்பன் டு அண்டர்ஸ்டாண்ட், சரி ஈவினிங் வந்து வெட்டியா டைம் போகுது, சாட்டர்டே சண்டே வெட்டியா டைம் போகுது. ஒரு சைடு நம்மளுக்கு கனவுகள் இருக்கு, ஒரு சைடு த்ரெட், எப்ப நம்மள ஆபீஸ் விட்டு வேலையை விட்டு தூக்குவான்னு நம்மளுக்கே தெரியாது, ஒரு சைடு ஏஐ நம்மள ரீப்ளேஸ் பண்ணுமான்னு தெரியாது, விலைவாசி வந்து அதிகமாயிட்டே போகுது, வீட்டு வாடகை டெய்லி மாசம் அதிகம், வருஷம் அதிகமாகுது, இந்த சைடு விலைவாசி அதிகமாகுது, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் ஐயோ அந்த லெவலுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து டார்லிசன் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்போ ஐ செட், கவுண்ட் மீ இன். கமிட்மெண்டோட நான்
வாரம் வாரம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் கேக்குறீங்க. ஒரு வாரத்துல 168 மணி நேரம் இருக்கு ஒரு மனுஷனுக்கு. எவ்வளவு இருக்கு? ஒரு வாரத்துல 168 மணி நேரம். இந்த 168 மணி நேரத்துல நான் ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் போடுறதுக்கு தயார் அப்படி சொன்னேன். தேங்க் காட். அந்த அந்த அத புரிஞ்சு இதுக்குள்ள வரத்துக்கான தெளிவை என்னோட 22 வயசுல கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கும் நான் எவ்ரி சிங்கிள் டே சே தேங்க்யூ. ரைட்டா? ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஐ கால் அகிலா. அகிலா வில் கம் அண்ட் ஷேர் அவங்களோட தாட். ஹெல்ப் மீ இன்வைட் அகிலா. அகிலா வரட்டும். அதுக்கு முன்னாடி இந்த இந்த பிசினஸ எப்படி கிளைண்ட் இந்த கிளைண்ட் பேஸ் எப்படி ஹெல்ப் பண்றது, கஸ்டமருக்கு எப்படி ஹெல்ப் பண்றது, டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றது, இது எல்லாமே யூ வில் ஹேவ் a hands on ட்ரைனிங். ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்னா உங்களை ஒருத்தர் கையை பிடிச்சி எப்படி உங்க அப்பா நடக்க விட்டாரோ உங்க அம்மா நடக்க விட்டாங்களோ அந்த மாதிரி இந்த பிசினஸ்ல யாரும் உங்களை ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க உங்களை கையை பிடிச்சி பிடிச்சோம் பிசிக்கலா இல்ல, யூனோ மென்டலி, டிஜிட்டலி தே வில் ஹெல்ப் யூ. உங்களோட ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் இட்ஸ் வெரி நேச்சுரல் டு கெட் கொஸ்டின். நீங்க ஃபர்ஸ்ட் டே ஒரு இடத்துக்கு போறப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே கார் ஓட்டுறப்போ கன்ஃபியூஷனா இருக்கும், படபடப்பா இருக்கும். ரைட்? அதே மாதிரி தான் நீங்க இப்போ உங்களுக்கு உங்க மைண்ட்ல நிறைய டவுட் இருக்கும், இது எப்படி அது எப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் வெரி நேச்சுரல். பட் இட் வில் டேக் 2-3 months for you to understand. Help me invite Akila onto that digital screen. Hi all. So hi all. Welcome. So இன்னைக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிசினஸ் பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணா பர்செப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். எனக்கு இருந்தது பர்சனலி when I saw the business plan for the first time. I thought okay, Amway business வந்து நல்லா பேசுறவங்களால தான் பண்ண முடியும். And I was somebody பெருசா நான் பீப்புள் கிட்ட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ற டைப் எல்லாம் கிடையாது. ஸோ ஐ தாட் மேபி சதீஷ்க்கு இது ஒர்க் ஆகலாம், எனக்கு இது ஒர்க் ஆகுமாங்கிறது வாஸ் அ கொஸ்டின் மார்க். பட் தென் இந்த செஷன் அட்டென்ட் பண்றப்போ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, என்னுடைய ட்ரீம்ஸ் என்ன, இந்த பிசினஸ் நான் பிசினஸ் பிளான் பார்த்துருக்கேன். பட் வாட் இஸ் இட் தட் ஐ ரியலி வாண்ட் டு அக்காம்ப்ளிஷ் அவுட் ஆஃப் திஸ் லைஃப் அப்படின்னு நான் பாக்குறப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ண அப்புறம் ஒரு கொஸ்டின் தட் கேம் டு மீ வாஸ், நான் பண்ற வேலைகளை மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஐடி இண்டஸ்ட்ரி. ஸோ அதை மட்டுமே நான் பண்றப்போ நான் லிஸ்ட் பண்ண இந்த எல்லா விஷயத்தையும் என்னால அது மூலியமா அச்சீவ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டா, the answer was a clear no to me. ஏன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி அந்த இண்டஸ்ட்ரியில 15 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்தவங்களோட லைஃப் ஸ்டைல பாக்குறப்போ I understood that that is the pathway I can travel with that one vehicle. So why not have one more additional source of income அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் I started the business. And when dreams are big enough, facts don't count அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து பெருசா பீப்புள் கிட்ட பேசாத டைப்பா இருந்தா கூட ஐ அண்டர்ஸ்டுட் என்னுடைய கனவுகள் லட்சியங்கள் பெருசா இருக்கிறப்போ இட் இஸ் அ பேசிக் ஸ்கில் செட் that I can learn with the guidance of the person who gave us this opportunity. So similarly, உங்களுக்கு நிறைய questions இருக்கலாம். இது என்ன அது என்ன, நான் எப்படி கேள்விப்பட்டிருக்கேன், I think this is that, இந்த மாதிரி நிறைய apprehensions இருக்கலாம். So one thing I would suggest to you வந்து, fix a time with the person. உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்வைட் பண்ண பர்சன் கிட்ட ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்கஸ் யுவர் தாட்ஸ். உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. தே வில் கைட் யூ ஸ்டெப் பை ஸ்டெப். அண்ட் எனி பிசினஸ் ஹேஸ் டு ஹாவ் அ ப்ராடக்ட் ஆர் அ சர்வீஸ். ஒரு பொருளோ இல்ல ஒரு சர்வீஸோ இல்லாம ஒரு வியாபாரம் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா we have to really question that. It is very commonsensical that any business should have a product or a service. So நம்மளோட பிசினஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. Amway has a lot of product portfolio in multiple categories. So ஒன்னு வந்து ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ், வீட்டு உபயோக பொருட்கள், தர துடைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ். And then we have personal care products that we will use on ourselves, head to toe, shampoo, face wash, soap, எல்லா ப்ராடக்ட்ஸும் for நம்மளோட personal hygiene கான products ஒரு category. The third category is called skin care.
ஸோ நம்மளோட ஃபேஷியல் ஸ்கின்னுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் தென் த ஃபோர்த் கேட்டகரி இஸ் ஹெல்த், நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் கேட்டகரி. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறப்போ ஒரு டே டு டே பேசிஸ்ல நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி ஏதோ ஒரு பிராண்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம கிட்ட இருக்கும். லைக் நோபடி வில் நவ் டெல் அஸ், எனக்கு பல் தேய்க்கிற பழக்கம்லாம் இல்லைங்க எங்க வீட்டுல துணி ஏதோ லிக்விட்லாம் போட்டு துவைக்க மாட்டோம், இல்ல நாங்க பாத்திரமே தேய்க்க மாட்டோம் எங்க வீட்டுல அப்படின்னு நம்ம சொல்றது வாய்ப்பே கிடையாது. தீஸ் ஆர் தி எஃப்எம்சிஜி குட்ஸ்ல ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். நம்ம கண்டிப்பா டே டு டே பேசிஸ்ல இந்த ப்ராடக்ட்ஸை நம்மளும் யூஸ் பண்ணுவோம், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ண போறாங்க. ஸோ வாட் வி இனிஷியலி டிட் இஸ், எங்களோட வீட்டில் என்னென்னலாம் இந்த மாதிரியான பொருட்கள் லைக் வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் தட் வி யூஸ்வலி யூஸ். அதாவது இப்போ இஃப் யூ ஆர் சம்படி சே ஹூ டசன்ட் யூஸ் லிப்ஸ்டிக்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக நீங்க ஆம்வேல லிப்ஸ்டிக் இருக்குன்னு நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்லை. டேக் அ சூப்பர் மார்க்கெட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் சூப்பர் மார்க்கெட் அப்ரோச்? சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 1000 பொருள் இருக்கும், பட் நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போவோம். ஓகே, எனக்கு இது வாங்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட் எந்த ஷெல்ஃப்ல இருக்கோ அங்க போய் அந்த ப்ராடக்ட் எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆம்வேல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, பட் யூ கேன் டேக் அ சூப்பர் மார்க்கெட் அப்ரோச். வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் தட் யூ வில் யூஸ் இன் ஜென்ரல்? நாங்க அதை தான் பண்ணோம். ஸோ நாங்க என்ன பொருள் எல்லாம் ஜென்ரலா யூஸ் பண்ணுவோமோ அதை வந்து ஆம்வேல இருந்து ட்ரை பண்ணோம். when we used it we understood the quality of the products. எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் பர் யூஸ் அப்படின்னு இருக்கும். ஜென்ரலா இப்போ இருக்கான்னு தெரியல, பட் அப்போ வந்து தே யூஸ் டு பி அ பெர்செப்ஷன் ஆம்வே ப்ராடக்ட்ஸ்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் இருந்தது. பட் தென் காஸ்ட் பர் யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நான் ஒரு பொருள் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ டூத் பேஸ்ட் அப்படின்னா நம்ம லென்த் ஆஃப் த டூத் பிரஷே வைக்க மாட்டோம், விட்த் ஆஃப் ஆர் பிரெத் ஆஃப் த டூத் பிரஷ்ல தான் நம்ம வைப்போம். ஸோ ப்ராடக்ட் வந்து எனக்கு அதிக நாளைக்கு வருது பிகாஸ் இட் இஸ் ஆல் கான்சென்ட்ரேட்டட். ஸோ எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறமே ஐ அண்டர்ஸ்டுட் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் புரிஞ்சிருச்சு, அண்ட் தென் காஸ்ட் பர் யூஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு இதுன்னு புரிஞ்சிருச்சு. வை நாட்? ஒரு விஷயம் நல்லா இருந்ததுன்னா, நீங்க ஒரு மூவி பாக்குறீங்க, you like the movie, the next natural thing that you will do is you will tell your friends இல்ல, இந்த மூவி பாரு சூப்பரா இருந்தது, கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சொல்லிட்டோம், அண்ட் தென் நம்மளோட ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ அந்த படத்தை போய் பார்க்கலன்னா we will not go fight with them இல்லையா? நான் சொல்லி நீ எப்படி அந்த படத்தை பார்க்காம போவ அப்படின்னு நம்ம போய் சண்டை போட மாட்டோம், ஆர் நம்ம போய் அவங்கள்ட்ட கோச்சிக்க மாட்டோம் தட் நான் சொன்னேன் நீ இந்த படம் பார்க்கலன்னு கோச்சிக்க மாட்டோம், ஆர் நம்ம படம் பார்க்கறத விட்டுற மாட்டோம். நான் சொல்லி என் ஃப்ரெண்டே படம் பார்க்கல, நான் எப்படி இனிமே அடுத்த படத்துக்கு போறதுன்னு சொல்லி நம்ம படம் பார்க்கறத விட மாட்டோம். ஸோ ஒரு நேச்சுரல் திங் இஸ், ஒரு நல்ல விஷயத்த நம்ம ஷேர் பண்றோம். பார்க்கறது, அந்த மூவியை போய் பார்க்கறது பார்க்காதது அவங்க விருப்பம். சிமிலர்லி ஒன்ஸ் யூ லைக் தி ப்ராடக்ட்ஸ் யூ கேன் டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தட் திஸ் இஸ் குட். அதை எடுத்துக்கிறது எடுத்துக்காதது அவங்க விருப்பம். அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் தே டோன்ட் பிக் அப் த ப்ராடக்ட்ஸ் we will not stop using the products. That is how any business works இல்லையா? ஒரு சூப்பர் மார்க்கெட் நம்ம ஏரியால இருக்குன்னா அவங்க கடையை திறந்து வைக்கிறது இஸ் ஃபார் தேர் அன்னோன் கிளையன்ஸ். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் இந்த கடையில வந்து வாங்கணும்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணா எப்படி இருக்கும்? சிமிலர்லி நம்மளோட பிசினஸ் இஸ் அகெயின் லைக் அ சூப்பர் மார்க்கெட் wherein we tell friends and relatives if they are happy to buy we are happy to service. If they don't buy, still we can run the supermarket. ஏன்னா நம்ம நாட்டுல இருக்கிற எல்லாருமே பல்ல தேய்ப்பாங்க, குளிப்பாங்க, தலை குளிப்பாங்க. These are the products that we do business with. It's a wonderful opportunity. எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆம்வே ஆப்பர்ச்சுனிட்டியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, there is no money investment to start the business. ஓகே, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா, ஒரு கன்வென்ஷனல் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னா நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணோம்னா ஐ ஹாவ் டு இன்வெஸ்ட் ஈவன் மோர். மக்களை ஹையர் பண்ணணும். இந்த மாதிரி எந்த ஓவர் ஹெட்டுமே ஆம்வே பிசினஸ்ல கிடையாது. தட் இஸ் தி பெஸ்ட் திங் ஐ லவ் அபவுட் ஆம்வே. அண்ட் தி நெக்ஸ்ட் பெஸ்ட் திங் ஐ லவ் அபவுட் ஆம்வே இஸ் எவ்ரி ப்ராடக்ட் கம்ஸ் வித் 30 days சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி. அப்படின்னா என்ன, நான் ஒரு பொருளை வாங்குறேன், யூஸ் பண்ணி பாக்குறேன், ஒருவேளை எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா I can return and get my money back, no questions asked. So product open ஆகாம ரிட்டர்ன் பண்ணோம்னா 100% money back. Product ஒருவேளை யூஸ் பண்ணிருக்கோம்னா up to 30% of or
30 days of use-ல நான் return பண்றப்போ tax goes to the government, that does not come back, but the amount that went to Amway comes back to us, no question asked. So எனக்கு இந்த பிசினஸ் பார்த்தப்போ என்ன புரிஞ்சுதுன்னா டோட்டலி ரிஸ்க் ஃப்ரீ. எனக்கு யாரோ ஒருத்தர் கைட் பண்றேன்னு சொல்றாங்க எப்படி பிசினஸ் பண்ணோம்னு. இது ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு டேக் அஸ் சம்வேர். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஐ எம் நாட் லூசிங் எனிதிங். ஓகே, லெட் மீ ட்ரை அப்படின்னு தான் பிசினஸ்க்குள்ள வந்தோம். Today we are so thankful that this business worked for us. So கண்டிப்பா நீங்களும் try பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா step up and tell the person, okay, these are my questions, these are my apprehensions, these are my perspectives அப்படிங்கறத கண்டிப்பா ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணுங்க. Nobody will judge you for the questions you ask, so please feel free. நம்மளோட டீம்ல we guide people over a step to reach success, but you should know to define உங்களோட அந்த success என்னங்கிறது. Then we can definitely tell you அதுக்கான business goal என்னன்னு சொல்லிட்டு. All the very best. Nice talking to you. Back to Satish. Thanks Akila, thank you very much. Akila will நீங்க business குள்ள வந்தா Akila will train you a lot of things. சரி, before I pass on the session back to Saira, ஒரு 1-2 minute எடுத்துட்டு I'll pass on the session back to Sairam, right? உங்களுக்கு நல்லா வர 2 விஷயம் தான் பண்ண போறோம். ஒண்ணு வேர்ட் ஆஃப் மவுத். இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, சட்டை நல்லா இருக்கு, இங்க இந்த படம் நல்லா இல்ல, இந்த ஹோட்டல் நல்லா இருக்கு, பிரியாணி நல்லா இருக்கு, இந்த கடையில டீ குடி, இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு, இந்த டாக்டர் நல்லா இருக்காரு, இந்த பார்பர் நல்லா இருக்கிறாரு, இப்படி பல விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ வேர்ட் ஆஃப் வாய்மொழி வர்த்தகம் நல்லா பண்ற விஷயம், ரைட்டா? இன்னொன்னு போனை நோண்டுற விஷயம் நல்லா பண்ணுவோம். போனை வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் விட்டீங்கன்னா விட்டிய 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 நோண்டுவோம். இங்க இந்த வேர்ட் ஆஃப் மவுத், இந்த போன் நோண்டுறது, இது ரெண்டையும் நாங்க உங்களுக்கு ப்ரொஃபஷனலா சொல்லித்தரோம். அது மூலியமா யூ கெட் இன்டு தி கேஷ் ஃப்ளோ. சரியா? சரி, நீங்க வந்து இங்க எவ்வளவு பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு தெரியல, எவ்வளவு பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு எவ்வளவு பேருக்கு இருக்கு தெரியல. இருக்கும், சில பேருக்கு இருக்காது. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட இந்த பிரபஞ்சத்தை நம்பாம இருக்க முடியாது. உலகம், சூரியனை உலகம் சுத்துது, இதெல்லாம் நம்பாம இருக்க முடியாது. மண்ணு, காத்து, தண்ணி, இதெல்லாம் நம்பாம இருக்க முடியாது. பிரபஞ்சத்தை நம்பிதான் ஆகணும், ரைட்டா? சோ பிரபஞ்சம் இருக்கு, கடவுள் இருக்கு, கடவுள் தான் பிரபஞ்சம், வாட் எவர், ரைட்டா? சரி, அது சொல்லி சொன்னேன். இதுக்கப்புறம் நீங்க உங்க லைஃப் பூரா யாருக்கிட்டையும் போய் நான் முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணங்கள் சொல்லவே முடியாது. உங்க பிரச்சனைகள், உங்க வந்து கடன் தொல்லையா இருக்கலாம், ஆபீஸ்ல பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வந்து 4 கண்ட்ரி போகணும்னு ஆசைப்படலாம், அப்பா அம்மாக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படலாம், குழந்தைக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படலாம், ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படலாம், ஒரு நல்ல சட்டம் போகணும்னு ஆசைப்படலாம், ஒரு நல்ல நம்மளுக்கு தேவையானதை வாங்கி போட்டுக்கணும்னு ஆசைப்படலாம், இல்ல 4 பேருக்கு சேரிட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படலாம். இதுக்கப்புறம் நீங்க எனக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா அப்படிலாம் சொல்ல முடியாது. இனிமேல் கம்பு சுத்தவே முடியாது. ஏன்? கடவுள் இல்ல இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க காட்டிட்டோம். பண்றது பண்ணாத உங்க இஷ்டம். பண்ணீங்க அப்படின்னா ஜென்யூனா எடுத்து பண்றீங்க, பண்ணலன்னா வாட வைக்கல, ரைட்டா? ஸோ இனிமேல் உங்களால வெளியில போய் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடைச்சிருந்தா அப்படின்னு சொல்லவே முடியாது, ரைட்டா? சரி, ஸோ வித் தட் ஐம் டன். சச் அ லவ்லி ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கனெக்டிங். நான் கொஞ்சம் டைம் ஓவர் ஷூட் பண்ணியிருக்கேன், பட் வந்து ரொம்ப ஹாப்பி உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல. கெட் இன் டச் வித் அஸ். எங்க எல்லாரு கூடயும் கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 3 மாசம் எங்க கூட டிராவல் பண்ணி பாருங்க. சொல்லுவாங்கல்ல, எண்ணி டைப்பார் என்னை பிடிக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நீங்க வந்து எங்க கூட டிராவல் பண்ணுங்க. ஒரு 3 months நீங்க செஷன்ஸ் எல்லாம் வாங்க. பூட் கேம்ப்னு இருக்கு, அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க. உங்க யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க கூட டிராவல் பண்ணுங்க ஒரு 3 மாசம். உங்களுக்கே இந்த பிசினஸ் ரொம்ப சிம்பிளா புரியும். ஆல்ரெடி நான் பார்த்துட்டு இருந்த வேலையை கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பண்றது மூலியமா லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நம்ம சம்பாதிக்கும். வித் தட் ஐ அம் டன். பை, டேக் கேர். பேக் டு சாய்ராம். வாவ், தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ அகிலா ஜி. அமேசிங் செஷன்ல மக்களே ரியாக்ஷன்ஸ் நீங்க போடலாம். how much you like this session. Super, right? I know we have a very short time. Good to see that, right? So எனக்கு குயிக்கா ஒரு ஹெல்ப் வேணும். ஆல் த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி எங்களோட பார்ட்னர்ல இருக்கிறவங்க மாசம் எனக்கு இந்த வியாபாரத்துல இருந்து இன்கம் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் நானு, ரைட்? இஃப் யூ ஆர் ஆல்ரெடி மேக்கிங் மணி, குயிக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? திஸ் கேன் கிவ் கான்ஃபிடன்ஸ் டு நியூ பீப்புள்.
நீங்க ஒரு பக்கம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கீப் ரேசிங் ஹேண்ட், ரைட் ரியாக்ஷன்ஸ்ல போய் பீப்புள் ஹூ மேக் மணி, எனக்கு மாசம் இந்த வியாபாரத்துல இருந்து இன்கம் வந்துட்டு இருக்கு, நான் ஸ்டார்ட் பண்ணி ஐ ஸ்டார்டட் மேக்கிங் மணி இந்த பிசினஸ்ல, நீங்க ஒரு மாசம் சம்பாதிச்சிருந்தா கூட யூ கேன் ரைஸ் ஹேண்ட், ரைட்? ஸோ தட் வில் ஹெல்ப். புதுசா இந்த வாய்ப்பு பாக்குறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ வி ஆர் வேரியஸ் லெவல்ஸ் ஆக்சுவலி. இந்த வியாபாரத்துல இருந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டேர்ன் ஓவர் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி அவங்களோட இன்கம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 4 digit இன்கம், 5 digit இன்கம், 6 digit இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும், ரைட்? ஸோ எனக்கு நீ டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஐ நாட் ஏபிள் டு இன்வைட் ஆல் ஆஃப் தெம், பட் வி ஹேவ் பீப்புள், ரைட்? ஸோ நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க பார்க்கலாம், பீப்புள் அதுல எல்லா லெவல்ஸ்லயுமே பீப்புளா இருக்கு, ரைட்? ஸோ நான் இப்போ குவிக்கா கொஞ்சம் பேர் குவிக்கா ஒரு ஃபியூ லீடர்ஷிப் லெவல்ல இருக்கிறவங்க மட்டும் இன்வைட் பண்றேன். பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாய் பிசினஸ் டர்ன் ஓவர் கிரியேட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி இருப்பாங்க. இந்த வியாபாரத்துல இருந்து ஈஸியா அவங்களோட இன்கம் ஒரு 50,000 to 1 lakh rupees எனிவேர் பிட்வீன் இருக்கும், ரைட்? அந்த லெவல்ஸ் அச்சீவ் பண்ணவங்க மட்டும் அவங்க வந்து கால் பிளாட்ஃபார்ம் ஆஃப் லீடர்ஸ். யூ கேன் குவிக்லி அன்மியூட் அண்ட் உங்களுடைய நேம், ப்ரொஃபஷன் அண்ட் இம்பாக்ட் ஸ்டேட்மெண்ட் quickly, please. Karan, Karthik. Yeah. Can I, Sarah? Yeah, please. Yes. Hey, hi everyone. Saravanan here. Saravanan and Anita. Channel தான் இருக்கும். We are from engineering background. Engineering முடிச்சுட்டு ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு, apart from that in the business, that's how we started. and இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும். பட் பியாண்ட் தட் there is something called as training, boot camp training. அந்த பூட் கேம்ப் ட்ரைனிங்கை வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. லைக் ஒரு 2 days which is 1 hour both the days. இது அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஐடியா என்ன ஸ்கில் செட் வேணும், என்ன மாதிரியான நாலேஜ் பேஸ் நம்ம இருக்கு, அது எப்படி எங்கேருந்து நம்ம சோர்ஸ் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் தேர், ரைட்? அந்த பூட் கேம்ப் அட்டன் பண்ணும்போது வில் கெட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது வந்து சும்மாலாம் இல்லை, பெரிய வேலை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அண்ட் அட் த சேம் டைம் அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கு, சப்போர்ட் பேஸ் இருக்குங்கிறது தெரியும், ரைட்டா? ஸோ ஒரு நார்மல் ஜாப்ல இருந்துட்டு அப்படியே ஏதோ ஒன்று பண்ணாலும் இருந்தேன், அப்படி போனேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணணும், லைஃப்ல பெருசாக கொண்டு வரணும், நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Back to Sarah. Thank you. Thank you, Sarman. Yeah, next leader. Yeah. Hey, hi everyone. Good evening. Welcome. Karthik and Gayatri here. நான் வந்து ஐடில ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். And Gayatri used to work in IT as a project manager. நாங்க ரெண்டு பேரும் வந்து we are building the business passionately. பார்ட் டைம்ல வந்து சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணோம். And wonderful presentation இல்லையா? லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இந்த 1 hourல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா யூ வில் பிகம் மாஸ்டர்ஸ், ரைட்? ஸோ அதுதான் வந்து கோலா இருக்கணும். நாங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் எங்களுக்கு புரிஞ்சுது. ஐ வாஸ் அ ஃப்ரெஷர். நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் அ ஃப்ரெஷரா இருக்கும்போது நிறைய ஒரு சில கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 3rd கம்பெனில நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா கம்பெனிலுமே they were talking about the company's mission and vision statement. யாருமே உன்னோட ட்ரீம் என்ன, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கல. பட் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உனக்கு என்ன வேணும், ஐ வில் ஹெல்ப் யூ, வி வில் சப்போர்ட் யூ, வி வில் ஒர்க் வித் யூ அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த பிசினஸ்ல மட்டும்தான் எனக்கு நடக்கும். ஐம் ஃப்ரம் எனிவேர் ஃபார் எனி ஒன். நான் பிசினஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன். ஸோ கன்வென்ஷனல் பிசினஸோட கம்பேர் பண்ணி பார்க்க முடிஞ்சது, ஜாபோட கம்பேர் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐ ரியலைஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, வெளியில வேற எல்லா இடத்துலையுமே பீப்புள் வில் யூஸ் யூ டு மேக் மணி. ஜாபா இருந்தா யூ வில் பி யூஸ்ட், ரைட்? உங்களோட ஸ்கில்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா இங்க வந்து தே பில்ட் யூ, ரைட்? நான் வந்து ஒரு பெட்டர் பர்சனா இருக்கேன் இந்த பிசினஸ்க்குள்ள வந்ததுனால, பிகாஸ் ஆஃப் த ட்ரைனிங்ஸ், பிகாஸ் ஆஃப் த மென்டார்ஷிப் we got. So they will help you to grow personally and also financially. All the best.
Hey, hi everyone. Gayatri, நான் வந்து ஐடில வந்து I've worked for so many years. இப்போ இந்த பிசினஸ் வந்து ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். இங்கே நிறைய கேர்ள்ஸ் இருப்பீங்க. யூ மைட் பி சிங்கிள், மேரிட். நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல நீங்க வந்து எனக்கு வந்து ஏதாவது பண்ணணும். நான் வந்து ஜாப் போயிட்டு இருந்தேன். பட் பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்போ என்னால கண்டினியூ பண்ண முடியல. நான் வந்து அதனால இப்போ வீட்ல இருக்கேன். பட் ஐம் ரியலி லுக்கிங் டு டூ சம்திங் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்கலாம். வாட் எவர் கேட்டகரி ஆர் ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஐ வாண்ட் டு சப்போர்ட் மை பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிசினஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பொருந்தும். அண்ட் இது வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டீட்டெயிலாக வந்து சதீஷ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எப்படி இது ஒர்க் ஆகும் எல்லாமே சொல்லிட்டாரு. ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஹவு டு ஃபிட் இன் மை செல்ஃப் இன் டு த பிஸ்னஸ். ஏன்னா இது பிசினஸ் ஒர்க் ஆகும், இதுல இன்கம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. இப்போ நாங்களும் உங்க முன்னாடி இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். ஸோ நான் ஃபுல் டைம் இப்போ வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிகாஸ் ஐ ரிட்டையர்ட் த்ரூ திஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த 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 அளவுக்கு இதுல பொட்டன்ஷியல் இருக்கு. ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஆஃப்டர் திஸ் செஷன் யார் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்தாங்களோ டாக் டு தெம், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கெட் ஸ்டார்டட் ரைட், அண்ட் தென் யூ கெட் யுவர் செல்ஃப் ஸ்டார்டட். அண்ட் யூ கேன் ஆஸ் அண்ட் வென் அகிலா சொன்ன மாதிரி எவ்ரி பார்ட் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ட்ரைனிங்ஸ் நடக்கும், டீச்சிங்ஸ் இருக்கும். ஸோ கேட்ச் ஹோல்ட் ஆஃப் த பர்சன், அவங்க கையை கெட்டியா பிடிச்சிக்கோங்க யாரும் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்தாங்களோ. அண்ட் யூ கேன் லேர்ன் த things whatever you need to do and actually you can proceed. So it's an amazing opportunity for girls உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு. ஃபேமிலி அண்ட் உங்களோட ஒர்க் எல்லாமே நான் ஃபேமிலியும் பார்த்துக்கிறேன். அட் த சேம் டைம் நான் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு நல்ல இன்கம் சம்பாதிக்கிறேன் ஃபேமிலியை ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு சாய்ஸும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கொடுக்கும். ஆல் த வெரி பெஸ்ட். Muthu. Hello. Thanks, Karthikeyan. Yes, Muthu. Hi everyone. Yeah. Hi everyone. Thanks for connecting this call. Actually, my name is Muthu. I'm into IT industry. Project manager work பண்ணிட்டு இருக்கேன் past 15 years. My wife Jaypriya, அவங்க வந்து MCA MBA graduate. She used to work with IT company. இப்போ வந்து ஃபுல் டைமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்காங்க. ஸோ வெல்கம் ஒன்ஸ் அகெயின். சூப்பர்வான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்கீங்க, ரைட்? இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபார் யுவர் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருக்கீங்க. வென் ஐ வாஸ் ஜாயின் திஸ் பிஸ்னஸ் ஒரு 10 years பிஃபோர் பார்க்கும்போது நிறைய ரெசெஷன் பீரியட், நிறைய பேருக்கு ஜாப் வந்து லூஸ் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து விசிபிளாக தெரிஞ்சது, ரைட்? ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் குட், நாட் அட் ஆல் சேஃப் ஃபார் அவர் லைஃப் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சது, ரைட்? 20-30 years முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வந்து ஒரு ஜாப் கிடைச்சதுன்னா நிறைய பேர் அவருக்கு வேலை கிடைச்சிட்டு இருக்கு, அவருக்கு என்னப்பா செட்டில் ஆயிட்டாரு அப்படி சொல்லுவாங்கல்ல நம்மளோட எல்டர்ஸ், ரைட்? நம்மளோட அப்பா அம்மா, அதுக்கு அவங்களோட ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நீங்க தாத்தா பாட்டி இல்லை அப்பா அம்மாட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு ஜாப் இருந்ததுன்னா சூப்பரா வெல் செட்டில்டு அப்படின்னலாம் so many years பேக் சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் வந்து வெல் செட்டில்டு கிடையாது, நாட் அட் ஆல் செட்டில்டு, ரைட்? அதாவது நெவர் செட்டில்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஜாப் வந்து அந்த சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எப்பயுமே பேனிக்காக வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா யூ ஆர் குட். ஆல்ரெடி ஏதோ சேலரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க, பேனிக் மோட். பட் தேங்க் காட் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து புரிய ஆரம்பிச்சது, ரைட்? நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஏதோ ஒரு புண்ணியம் உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய புண்ணியம் பண்ணதுனால அந்த பிஸ்னஸை நல்லா பில்ட் பண்ண முடியுதுன்றது நீங்கள் யூ வில் ரியலைஸ், இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரிஞ்சுப்பீங்க, ரைட்? ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரெல்லாம் உங்களை இந்த ஜூம் செஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்கள்ட்ட பேசுங்க. இது எப்படி, இதோட பொட்டன்ஷியல் என்ன, நெக்ஸ்ட் எப்படி எடுத்துகிட்டு போகணும், எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ ஸ்டே திஸ் பிஸ்னஸ். அதுதான் இன்னொரு 10 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இதே மாதிரி ஒரு டீம்ல ஒரு ஃபோரம்ல யாராவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அப்போ உங்க ஏஜ் வந்து 30, 40, 50 இயர்ஸ் அந்த அந்த ஸ்டேஜில் இருந்தீங்க, 30, 40ல இருந்தீங்கன்னா வித்தவுட் திஸ் பிஸ்னஸ் டெஃபினட்டா அது வந்து பயங்கரமா வலிக்கும், பிஞ்சா இருக்கும். சே, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும்.
உங்கள் ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துறாதீங்க, ரைட்? ஸோ திஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. கம் அண்ட் ஜாயின் அஸ். தேங்க்யூ. பேக் டு த ஹோஸ்ட். Thank you. Thank you. Yeah, thank you, leaders. Thank you. Do we have anyone else? Okay. Right, I'm going to be the last speaker. Super, a great audience. Thank you so much. நிறைய சொல்லிட்டோம் நாங்க, so I don't want to share anything more. So நாங்க சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இந்த journey has been fantastic. This opportunity is created lot of financial benefits எங்களுக்கு கொடுத்துருக்கு. More than anything அந்த ஒரு peace of mind, like இன்னொரு source of income தேவைப்படாத நேரத்துல பண்ணி வச்சுட்டா தேவைப்படுற நேரத்துல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட், ஒரு காருக்கு 4 ரன்னிங் டயர் ஆனா 5 டயர் இருக்கு, 5வது டயர் உள்ள ஸ்டெப்னியா இருக்கு. ரைட், ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு பேக்கப் பவர் ஜென்ரேட்டர் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் பேக்கப் பிளான் பண்ணும்போது ஒரு கார் ஜேர்னிக்கு, ஒரு வீட்டுக்கு, நம்மளோட லைஃப் ஜேர்னிக்கு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தேவையா இல்லையா? திஸ் இஸ் த கொஸ்டின் ஐ வாண்ட் யூ டு ஆஸ்க் யுவர் செல்ஃப். இஃப் யூர் ஃபர்ஸ்ட் டைமர் அண்ட் ஸ்டில் ஸ்டேயிங் இன் திஸ் கால், எல்லா ஸ்பீக்கரும் முத்து சொன்ன மாதிரி யூ ஆர் பிளஸ்ட். ரைட், யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஹேண்ட் டுடே. டோன்ட் மிஸ் அவுட். Ask about boot camp or get your questions clarified. Right, உங்களுக்கு என்ன மைண்ட் டவுட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ், உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கலாம், அதை இது இப்போ வேற மாதிரி பார்த்துருக்கலாம் நீங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு கெட் ஸ்டார்டட், ட்ராவல் வித் அஸ். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். குட் நைட். யூ ஆர் a great audience. Awesome. We connect back soon.